இங்கதான் எங்கேயோ பட்டிருக்கு. என்ன அங்கிருந்தா வருதுன்னு நினைக்கிறேன். காயிட்டேன். இப்போ அந்த பூச்சி ஏதோ அடிச்சிருக்குமா கேக்குதா? இந்த பூச்சி ஏதோ ஒன்று தெரிந்தது. இதுதான் தொட்டது பாருங்க. எடுத்துட்டு போய் குரோ கிட்ட காட்ட வேண்டியதான். அதை ஸ்டோன் தான் கரெக்டாக உங்களுக்கு காடு இருக்கிற ஏரியாவில் காடு பக்கத்தில் காடு ஆக்சுவலி நவுந்துருக்குல்ல கொஞ்சம். ஆமாம் ப்ரோ. ஓகே காடுமே ஆக்சுவலி ஆமாம் ப்ரோ காடே நவுந்துருக்கும் பார்த்தேன் ப்ரோ. இப்போ இது எல்லாமே கேட்டேன் ப்ரோ ஃபுல்லாக. சைட் பேடிங்ஸு அதான் சைட் இந்த பேனல் அவுத்துட்டு ஓகே இது ரெண்டு சைடும் அவுக்கணும். அங்கே மேலே 2 போல்டு நினைக்கிறேன். கேட்டமோ ஏதாவது கொஞ்சம் அது எப்படி இருக்கு கண்டிஷன் பார்த்து சொல்லுவேன். அப்டேட் பண்ணுறேன். நான் போகிற வழியில் வண்டி காட்டுறேன். என்ன வண்டின்னு தெரியுதான்னு தெரில. சவுண்டு வச்சு கண்டுபிடிங்க. முறுக்குறானே எல்லோரும் பால பார்க்குறாங்கடா. டே போலீஸ் வேறு இருக்காங்கடா அங்கே. உங்களுக்கு சவுண்டு எக்ஸாஸ்ட் காட்டுறேன். என்னால் காட்ட முடியல வண்டியோட அந்த பவரை. ஏன்னா அந்த சவுண்டு எக்ஸாஸ்ட் ஒன்றுமே பண்ண முடியல. 800 கூட சரியான வண்டி கைஸ். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த 800 மேலே ஒரு கண்ணு வண்டி. ஏன்னா பேக் டயர் தான் கொஞ்சம் போயிட்டுருக்குது. டீசல் போடுங்கக்கா. டீசல் இருக்கா? டீசல் ஊற்றுங்க. அதை ஊற்றுங்க. அதை எந்தில் கொஞ்சம் அந்த ஏஜி ஹெல்மெட் ஒன்று வாங்குங்கண்ணா கைஸ். என் வண்டி நானா நான் ஏஜியில் வாங்க மாட்டேன்டா. ஷோயிலாம் கிடையாது. நான் எதனா எம்டி வாங்கிப்பேன். எனக்கு அது போகிறேன்டா. நம்ம அவ்வளோ காசு வசதி கிடையாதுடா உண்மை. வச்சிருக்கப்போ வசதி இல்லை எதனா சொல்லிவிடுவேன் அசிங்கமா. பணம் வருதுன்னு. ஆமாம் பச்சை பேசிடுவேன். $10 வந்துக்குது. ₹1,00,000 வருதா? ஹாய் கைஸ். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து ரைடு போயிட்டு வந்தோம். ரைடு போயிட்டு வந்தோம். வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து லைட்டாக வந்து ஆயில் லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கூலண்ட் ஆயில் ஏதோ ஒரு இடத்துல ஓஸ் கட் ஆகிருக்கு போல். இதோ பாருங்கள். இந்த வண்டியை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்தி வச்சுருக்கேன். ஓகேங்களா? மெக்கானிக் என்ன சொன்னார்னா பெடாக் போட்டு கழுவி விட்டு காட்டுன்னு அதோ லீக் ஆகுது பாருங்கள். எங்கே இருந்து சொட்டுதுன்னு தெரில இது. ஸோ இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணிட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு என்னோட இடத்துல அவரோட மெக்கானிக்கு. ஸோ அதான் வந்து இப்போது வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். அப்படி இது சரிப்பட்டு வரலாம் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு இதில் தான் கைஸ் வைக்கணும். ஸோ சர்வீஸ் தான் வைக்கணும். அந்த ரேடியேட்டர் இடத்துல தான் கல் பட்டு ஓட்டையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு தெரில கரெக்டாக என்ன ப்ராப்ளம்னு பார்ப்போம். வாஷ் பண்ணிட்டு காட்டுறேன். இங்கதான் எங்கேயோ பட்டிருக்கு. என்ன அங்கிருந்தா வருதுன்னு நினைக்கிறேன். காயிட்டேன். இப்போ அந்த பூச்சி ஏதோ அடிச்சிருக்குமா கேக்குதா? இந்த பூச்சி ஏதோ ஒன்று தெரிந்தது. இதுதான் இது அடிச்சிருக்கேன். உன் காலில் தண்ணி படுத்தாமா? அதுவும் மூட்டை உள்ள படுத்து. ஓகே ஓகே. ఒక్కసారి పిల్లడం చూడడా ఇందులో ఊతుది ఇందులో ఊతున్నా తెల్ల ఇందులో అడే రోజు తని ఊతి ఉంటున్నా ఫుల్లానా எடுத்துட்டு போனா மெக்கானிக் பெருமாள் சொல்ற சாப்பிடல. அது எனக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லை. அதனால ஃபோன்லேயே பண்ணுறேன்னாரு. அதான் அதை ஊற்றிடுவாங்க. ஓகேம்மா படிக்கிற போட பார்த்து. ஓகே ஓகே கைஸ் அவ்வளோதான். கூலண்ட் விழுது பாருங்கள். கூலண்ட் விழுது பார்த்துங்க. போலாமா? ஓகே மைக்கை விட்டு வந்துட்டேன்டா. ஐயோ கைஸ் நான் மைக்கை விட்டு வந்துட்டேன் கைஸ். ஆக்சுவலாக என்னென்னா ஓகே கேப்டர் மைக்கை விட்டு வந்துட்டேன். வீட்டில் பேசுறது கேட்குதான்னு தெரியல கைஸ். நேற்று மைக் மாற்றுறதுக்காக கழட்டி வச்சிருந்தேன். மைக்கை விட்டு வந்துட்டேன். ஓகே கொஞ்சம் கத்தி பேசுகிறேன். ஒன்றும் இல்லை கைஸ். வண்டியை தான் கைஸ் வண்டியை டோ பண்ணி போயிட்டுருக்கோம். அங்காஷ் ப்ரோன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் மெக்கானிக்கு. அவர் பார்க்க தான் போயிட்டுருக்கோம். பெருங்காலத்தூரில் இருக்கார். சிவி கேரேஜின்னு சொல்லிட்டு லைக் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்து நிறைய பண்ணுறாரு நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி தான் அவர்கிட்ட போய் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானு. தம்பி தான் டோ பண்ணுறான். ஆர்சியில் டோ பண்ணி போயிட்டு வண்டியை விட்டுறேன். வண்டி அந்த இதுவும் சரி பண்ணுறதுக்கு என்ன ஆகும் எதுன்னு நான் சொல்கிறேன் வாக்கில். அப்படி இன்ஜின் அது சர்வீஸும் பண்ணுறோம் வண்டியில்.
ரைட்டா. அதான் vlog இன்னைக்கு. ஆக்சுவலாக கைஸ் என்னோட மிஸ்டேக் தான் நினைக்கிறேன் இந்த வண்டி இந்த மாதிரி ஆனது. ஏன்னா ஒன்று கல் போட்டிருக்கோம், இல்லை நான் வந்து வாட்டர் வாஷ் பண்ணேன். அன்றைக்கி வாட்டர் வாஷ் பண்ணதுக்கு அடுத்த நாள்லேயே லைட்டாக சுட்டுச்சு அந்த இது கூலண்ட்டு. ஒரு 2-3 நாள் நேற்று நான் ரைடு போயிட்டு வந்தேன் காலையில் பஸ் நகர் போயிட்டு வரேன். வந்ததும் வண்டி வீட்டில் நிப்பாட்டு ஒரே ஆயில் கூலண்ட்டு ஒழுகி கிடக்குது. அப்போ தான் ஓகே வண்டி வந்து ஆயில் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டேன். வராது அதுக்கு வண்டி கொடுத்துல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இவ்வளோ சேஃபாக இருக்காங்க. அவர் வந்து நல்லா பார்த்துருப்பாங்க. அந்த மாதிரி பெரிய ஒரு ரிவ்யூ கேட்டேன். இந்த ஃபோனில் அவர் கொஞ்சம் நல்லா தான் வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. அவரை கேப்சர் பண்ணுறது பெரிய ஒரு மேட்ரு தான். லைக் அவருக்கு நானே இதுக்கு 1500 கால் பண்ணியிருப்பேன். அப்போ ஆனால் எடுக்க மாட்டார் ஃபோனை. பிஸி பிளான் வச்சுருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் இந்த வேலை இந்த மாதிரி எமர்ஜென்சினா கட் பண்ணி கை கொடுக்குறாப்புல. ஸோ இந்த வாட்டி எனக்கு ஒரு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். விட போகிறேன் எப்படி பார்ப்போம். யாராவது வேணும் நீங்கள் பண்ணி பெரிய பைக் கவனமாக பண்ணு, காலை விட்டுற போகிறேன் ஸ்பீட் பிரேக்கரு. ஓகே இதெல்லாம் அப்படி நான் கண்டினியூ பண்ணுறேன். அவள் பிடிக்க தான் முடியாது, பட் நல்லா பண்ணுவாருன்னு கேள்விப்பட்டேன். கம்மியான ரேட்டில், கரெக்டான ரேட்டில், கம்மியான ரேட்டில், கரெக்டான ரேட்டில் கரெக்டாக நல்ல குவாலிட்டி பொருட்லாம் போட்டு பண்ணி தராரு. நிறைய பேர் அதனால் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்ற மாதிரி ஒரு 2 நாள் தான் வச்சுருக்காரு. எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், பைக்கிங் இருக்கவங்களும் அவங்களுக்கு தெரியும். நம்ம காமன் பாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் தெரியுன்றதுக்காக சொல்கிறேன். தம்பி வந்து முக்கிய ஆரஞ்சு போய் பார்த்தீங்கன்னா அதையும் சேர்த்து இழுத்து போட்டு டோ பண்ண வச்சு நல்லாயிருக்கும். என்னடா சொல்கிற? கொடைக்கானலேருந்து டோ பண்ண வந்தியா? எங்கே வரைக்கும்? என்னடா சொல்கிற? டேஞ்சரஸ் கைஸ் தானே நீங்கள்? ஆச்சு முரட்டு மோகனாக இருப்பானுங்க போல. கொடைக்கானலேருந்து டோ பண்ண தானே கைஸ்? டேய் எனக்கு அவ்வளோ தூரம்லாம் டோ பண்ணதில்லை. நான் அதிகபட்சமாக தடாலேருந்து டோ பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். வினோத் வண்டி வந்துடும், அவ்வளோதான். மைக்கை விட்டு வந்துட்டேன்டா வீட்டில். நேற்று மைக்கை மாற்றின பாரு, மைக்கை விட்டு வந்துட்டேன் பரதேசி மாதிரி. டேய் நான் விளாக் எடுக்கிறதுக்கு மைக் கேட்குறேன்டா. இந்த ரைட் ஏறிடலாம், வாங்கிக்கலாம். இந்த ரைட் ஏறிடலாம்டா. ఇష్టమైన సకుడా ఒక్కసారి ఊరడా పిల్లడా రా. ఇండికేటర్ போடுறா வச்சுக்கலாம்டா. இருடா விட்டுரு, கூடயே வா. ஓகே கொஞ்சம் தூரமாகவும் வரணும். கொஞ்சம் அது ஒரு மாதிரி கலை கைஸ். இந்த டோ பண்ணுறதே ஒரு கலை தான். இதுக்கப்புறம் ஒரே ஸ்ட்ரைட்டு தான் கைஸ். ஓகே மைக்கு வேலை செய்யாது. நான் அப்படியே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பெட்ரோல் போட்டுட்ருக்காங்க தம்பி. இதோ அந்த வண்டியில் இப்போ பெட்ரோல் போட்டு. இருடா நாங்கள் தரேன் காசு. 500 ரூபாய்க்கு போட்டுடா. அவ்வளோதாங்க பெட்ரோல் போட்டு கிளம்ப வேண்டியதான். இப்போ பார்த்தீங்களா கூலண்ட் ஒழுகுது மொத்தத்தையும் சரக்காரம் அதை விட அவ்வளோதாங்க திங்ஸ் காலி. தொட்டது பாருங்கள். எடுத்துகிட்டு போயிட்டு குரோக்கிட்ட காட்ட வேண்டியதான். அதை ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணி ஓட்டலாம் கைஸ். ஆனால் வண்டி சீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே இது பண்ணிக்க வேண்டியதான். அப்படியே கிளம்பிடலாம். ஒன்றும் பண்ணலாம். கீழே சொட்டுது பாடுறா. ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணி ஓட்டலாம் கைஸ். ஆனால் வண்டி சீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே இது பண்ணிக்க வேண்டியதான். வாடா ஓடிடலாம் வாடா. ஓகே நான் போய்ட்டு கரேஜ் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். நீ எதோ சொன்னி என்னடா சொன்ன? அப்போ நீ அங்கே ஏதோ சொன்னி என்ன சொன்ன? நீங்கள் போட்டுருந்தா வீட்டு வாசல்ல இறங்கியிருப்பானே. வண்டி ஒரு சொட்டு கூட ரன் ஆகாமலே எடுத்துருந்துருக்கலாமே. எங்கே போட்டிருந்தா? போர்ட்டல் வண்டி இருக்கா? பாத்துரா போர்ட்டலில் போட்டால் ஓ குட்டியானில் ஏற்றலாம்டா. ஆனால் அவன் ப்ராப்பராக வந்து பார்த்தோன்னா எடுத்துகிட்டு வர மாட்டான். கூட வரணும். கூட வரணும்டா. கயிறு கட்டி ஒரு மாதிரி தான் எடுத்துன்னு வருவான். அது ஏற்றணும் இறக்கணும், டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குல்ல. என்னாச்சு வண்டி சஸ்பென்ஷன் பிரச்சனையா? இதாக வாய்ப்பு இருக்குது. எதால? இந்த வண்டி ஆக வாய்ப்பு இருக்குது. எந்த வண்டி? நேக்கடு விட்றா. உன் வண்டி இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? ஏதோ ஆச்சு ஏதோ பார்த்தியே ஒன்றும் இல்லைல்ல வண்டி? ஓகே கிளைமேட் வேறு மாதிரி இருக்குது. போயினே இருக்கலாம், மழை வரும் போல். டக்குன்னு வண்டி. ஆமாம் கேளம்பாக்கம் போகிறது லெஃப்ட்டு. கேளம்பாக்கம் அந்த லெஃப்ட்டு போகிறேன்ல, அதுக்கு முன்னாடியே ரைட்டில் இருக்குது. நான் காட்டுறேன் இப்போ. அதுக்கு ராங் வேல போயிடலாம். சீக்கிரம் போகலாம், மழை வரும் போல். போகலாம்.
அப்படியே மூவ் பண்ணே இருக்கலாம் கூட இது போகிறோம் ஹைவே தானே போகிறோம் அது இருக்க மாட்டேங்குது நான் ஃபீல் பண்ணுறேன். அதெல்லாம் உனக்கு இது இருக்குது அதெல்லாம் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை போயிடலாம். மழை தான் வர மாதிரி இருக்கும் இந்த மழை வந்துடும் போல. ஆமாம் எப்போ வருது 390 உண்டு தான் கைஸ் வந்துட்டோம். இங்கே இருக்கிற காதலி கடை இங்கே ஒருத்தர் மெக்கானிக் கடை போட்டால் மத்திய ஷெட்டு நைட்டா இது உள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு வாசல்லே மடக்கி லாக் பண்ணுறாங்க போல். அவ்வளோதான் கைஸ் வந்துட்டோம். இங்கே வந்து வண்டியை கொடுத்துட்டு அவர்கிட்ட பத்திரமா பார்த்துக்குங்க அதறிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். தம்பி வண்டியிலே போயிடுவோம். மழை வர ஆரம்பிக்கும் போதுன்னு நினைக்கிறேன். பார்க்காத தலை வணக்கம் தலை. அது ஆப்வியஸாக இருக்கும் 100 தானே 100 120 ஹாய் ப்ரோ. இது பிரதர் ஹாய் ப்ரோ. ஒர்க்கிங் இன் கேடிஎம். பரவாயில்ல. ஸ்பேர்ஸ் ஏதாவது ஒரு வழி பண்ணி கொடுங்க. அதுதான் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. மார்க்கெட்டிங் நினைக்கிறேன் அவர் சேல்ஸ். ஏதாவது கான்டாக்ட் இருந்தால் கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஸ்பேர்ஸ் போர்ட்டலில் கூட வாங்கிப்போம். இங்கேருந்து நாங்கள் ஒரு வாட்டியும் ஜெமினி அந்த கிண்டி பிரிட்ஜுக்கிட்ட வந்து அங்கே தான் ஸ்பேர்ஸ் வரும் வெளியே இல்லை. ஆமாம் ப்ரோ. அது ரொம்ப அங்கே போய் நிற்கிறதுலேயே பாதி நாள் போயிடும். கூலண்ட் ஊற்றுது ப்ரோ ஃபுல்லாக வர வழியிலலாம். ஏன் அங்கே நீங்கள் கால் பண்ணி சொல்லி வச்சுட்டா பொருள் கட்டி வச்சுருவாங்க. இல்லை அந்த அளவுக்கு கான்டாக்ட் எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு கான்டாக்ட்ல இல்லை, எல்லாருக்குமே அது பண்ணுறாங்க. இந்த பாருங்க கூலண்ட் ஃபுல்லாக ஊற்றிச்சு ப்ரோ. அந்த சொன்னேன்ல அந்த ஓட்டை தான் ப்ரோ. அதான் ப்ரோ நான் வாட்டர் வாஷ் பண்ணேன் ஒரு தடவை நானே வீட்டில் புதுசாக ஒரு பம்ப் வாங்கி. அதில் தான் பட்டிருக்குமா? ஆஹா ப்ரோ கல் தானே. ப்ரெஷர் வாஷர்லாம் ஒன்றும் இருக்காது. ஸ்டோன் தான். கரெக்டாக உங்களுக்கு கார்டு இருக்கிற ஏரியாவில் கார்டு பக்கத்தில் கார்டு ஆக்சுவலி நவுந்துருக்குல்ல கொஞ்சம். ஆமாம் ப்ரோ. ஓகே கார்டுமே ஆக்சுவலி ஆமாம் ப்ரோ கார்டே நவுந்துருக்கு உங்களுக்கு. அதான் கார்டு நவுந்துருக்கு. நான் இது பார்த்தேன் ப்ரோ. இப்போ இது எல்லாமே கேட்டேன் ப்ரோ ஃபுல்லாக. சைட் பேடிங்ஸு அதான் சைட் இந்த பேனல் இந்த பேனல் அவுத்துட்டு ஓகே இது ரெண்டு சைடும் அவுக்கணும். அதுக்கு அங்கே மேலே 2 போல்டு ஆக்சுவலாக உள்ள நினைக்கிறேன். கட்டுமோ ஏதாவது கொஞ்சம் அது எப்படி இருக்குது கண்டிஷன் பார்த்து சொல்லுவேன். அப்டேட் பண்ணுறேன். அப்புறம் எனக்கு இதை இப்போ கழட்டி கொடுத்துருங்க போய் எடுத்துன்னு போயிடுறேன். இது எனக்கு வேணும். இதை கழட்டி கொடுத்துருங்க. ஓகே தான். உள்ளே எடுத்துன்னு போயிடலாமா? எப்படி இந்த தள்ளிட்டா? வாங்க. ஓகே ஓகே கைஸ் நான் போகிற கண்டினியூ பண்ணுறேன். நான் வந்துடுமா போயிடலாம். அதெல்லாம் வண்டியை கொடுத்துட்டோம் கிளம்பிட்டோம். அதெல்லாம் திரும்பிடும்டா வாடா. எனக்கு வர வர அந்த RSV4 மேலே ரொம்ப கண்ணாயிடுச்சுடா. அப்ரிலாவும் டிகாட்டியும் கிளம்பியாச்சு. கரையிலேருந்து எல்லாம் பக்கம்ன்றாரு. ஏன்னா 4 வீல் லாக் பண்ண முடியாது அப்படியே சொல்லிட்டு வந்துடும். அவ்வளோதான் கைஸ் கிளம்பியாச்சு. வண்டி வந்து பக்காவாக பண்ணி தரேன் சத்தியம் பண்ணியிருக்காரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை கைஸ். நல்லா டீசெண்டாக ஒரு அப்ரோச்சபிளான ஒரு ஆளுங்க இவங்களாம் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ் நான் போகிற கண்டினியூ பண்ணுறேன். பாய். ஹாய் கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ரெடி ஆகிடுச்சா இன்றைக்கி. மெக்கானிக்கு ஃபோன் பண்ணார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 2 நாள் எடுத்துக்கிட்டார். முந்தானத்து விட்ட வண்டி நேற்று ஒரு நாள் காயிட்டோம் அந்த ஏர் ஃபில்டர் அப்படின்னாரு அந்த கூலண்ட்டுது. அப்புறம் வந்து இன்றைக்கி போய் வந்து எடுத்துக்கோ அப்படின்னாரு. வேர்த்துச்சு. மணி வந்து ஒரு 4 மணியாவது போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ கிளம்ப போகிறேன். தம்பி அன்றைக்கி என் கூட ரைடு வந்தான் ஒரு பையன். வண்டி வாங்கினப்போ நான் வண்டி வாங்கினப்போ ஃபோட்டோ எடுக்க வந்தப்போ அவன் இன்றைக்கி வண்டி வாங்கியிருக்காரு. ஸோ அவனை போய் அவர் வரனார் இப்போ மெக்கானிக்கை பார்த்துக்கிறேன்னு. அப்புறம் மெக்கானிக்கை வாங்க கொஞ்சம் வண்டி பற்றிலாம் சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னார். நேராக போய் பைக் எடுத்துகிட்டு இன்றைக்கி அதான் விலாக் நேராக போய்ட்டு அந்த விலாகோட கண்டினியூஷன் தான் அதாம்மா. அப்படியே போய்ட்டு பைக் எடுத்துகிட்டு வர வேண்டியதான் இன்றைக்கி. அப்படியே பைக்கில் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க நான் பரவாயில்ல எல்லாத்தையும் சொல்கிறேன். போகிற வழியில் அவர் வாங்கியிருக்க பைக்கையும் காட்டுறேன் என்ன பைக்குன்ட்டு. ஆக்சுவலாக அந்த வண்டியும் வந்து என்னோடய லிஸ்ட்டில் இருந்தது. சூப்பர் வண்டி, அதுவும் சூப்பர் பைக் தான். அதுவும் நான் காட்டுறேன் கைஸ். அவ்வளோதான் ப்ரோ வந்து என்னை பிக்கப் பண்ணிட்டாரு. நான் போகிற வழியில் வண்டி காட்டுறேன். என்ன வண்டின்னு தெரியுதான்னு தெரில. சவுண்டு வச்சு கண்டுபிடிங்க. முறுக்குறானே எல்லோரும் பால பார்க்குறாங்களா. டே நாங்கள் போய் நின்று தான் கைஸ் காட்டலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே ரியாக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ போலீஸ் வேறு இருக்காங்க. நாங்கள் இந்த சத்தத்தில் ஒன்றுமே கேட்காது கைஸ். மாடு கதை பேசிகிட்டு இருக்கோம். மாடு இந்த சவுண்டுக்கு உள்ளே வருது கைஸ். இந்த சவுண்டில் ஒன்றுமே கேட்காது கைஸ். நான் போயிட்டு வண்டி இருக்கட்டும் உங்களுக்கு vlog பண்ணுறேன். Z800 ஆக்சுவலாக இவ்வளோ நான் vlog எடுக்க முடியல கைஸ். வண்டி சரியான கற்று ஏஆர் எக்ஸாஸ்ட் இருக்குது. வண்டி வந்து பார்த்திங்கன்னா பையன் எடுத்துருக்காப்பில் நல்ல பட்ஜெட்டில் ரேட்டில் மாட்டிருக்கு எடுத்துருக்காப்பில். நம்ம தம்பி தான் நம்ம கூட வீடியோவில் வந்திருப்பாப்பில். சரியாக இருக்குது கைஸ் 800 கூட வண்டி. ஏன்னா பேக் டயர் தான் கொஞ்சம் போயிட்டுருக்குது. டீசல் போடுங்கக்கா. டீசல் இருக்கா? டீசல் ஊற்றுங்க. அதை ஊற்றுங்க. அதை 95 போடுறான் இமேட்லேருந்து. பிபி போடு. ஸ்பீடு 95 தான் ஒன்று போகிறோம். சாதா பெட்டில் போடாத. நல்லா இருக்குது கைஸ் வண்டி. போகிற வழியில் உங்களுக்கு சவுண்டு எக்ஸாஸ்ட் காட்டுறேன். என்னால் காட்ட முடியல வண்டியோட அந்த பவரை.
ஏன்னா அந்த சவுண்ட் எக்ஸாஸ்ட் ஒன்றுமே பண்ண முடியல. 800 கூட சரியான வண்டி கைஸ். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த 800 மேலே ஒரு கண்ணு. பேசிக்காக ஒரு சூப்பர் பைக்னால இந்த வண்டி தான் கைஸ். இதோட லுக்கு, இந்த டிசைன்லாம். யூடியூபர் ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் அவர் வச்சுருப்பார் இந்த வண்டி. நிறைய பேர் வச்சுருக்காங்க. ஒரு சரியான வண்டி இது. எவ்வளோ கடா போட்ட? 3 லிட்டர் போட்டேன். அதுவே ஃபுல்லாக இருக்குது. ஆல்ரெடி இருக்கா? ஆமாம் இருக்குது. இது பாருங்க எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. ஏய் அரை டேங்க் இருக்கேடா. ஏன்டா போட்ட? முள்ளு காட்டலையா? காட்டுதுண்ணா. அதான் ஒரு பாயிண்ட் காட்டுது. எதுக்கும் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு. சரி ஓகே. ஒரு பாயிண்ட் காட்டுது, ஆனால் முள்ளு அரை டேங்க் இருக்கு. அதான் தெரில. மீட்டர் வேலை செய்யலையா? அரை டேங்க். இப்போ தான் ஒரு டேங்க் வந்திருக்கே. இப்போ 100 டிகிரி வந்துச்சு போடுறான். 95 வந்தால் நல்லாயிருக்கும். 95 கரெக்டாக இருக்கும். அப்படியே ஒரு ரேபாம் போடுவாங்க. அந்த இரு கிட்ட போ, ரியாக்ஷன் போடு. போகலாமா? ஓகே நாங்கள் ஹைவே போய் கண்டிப்பாக. எல்லாம் ரெடியா? ஆயிலெலாம் மாற்றிங்களா? சூப்பர் ப்ரோ, பக்கா. 5 மணிக்கு வர சொன்னார். அப்படியே சரி ஒரு 800 ஒன்று வந்தது, அப்படியே வந்துட்டோம். நீங்கள் வேலை பாருங்க, நான் வெளியே நிற்கிறேன். அவ்வளோதான், வந்துட்டோம் கைஸ். இந்த பையன் எங்கே? பண்ணி அந்த பக்கம் போயிடுச்சு கைஸ். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டி செம்மையாக இருக்குது கைஸ். ஆனால் என்னென்னா பைன்ட்டேன் நான் லைட்டாக இந்த வண்டியில் வரும்போது. ஏன்னா வந்து நான் யாருக்கு பின்னாடி உட்காந்தது இல்லை, இது இருக்கும் பெருசாக வண்டியில். அதனால் பரவாயில்ல, சேஃபாக கொண்டு வந்துட்டான். நான் யார் பின்னாடி உட்காந்தது இல்லைடா, லைட்டாக பயம் எனக்கு. அதுவும் ரொம்ப நாள் கழிச்சு நீ வேறு இழுக்கிறியா, நீ உன் கண்ட்ரோல் ஒரு மாதிரி இருக்குமா. நான் பின்னாடி யாராவது பெரிய அண்ணனுங்களை வச்சு வலிக்கும் போது அவங்க தான் சொல்லுவாங்க, பொறுமையாக எனக்கு ஃபீல் ஆகும். இந்த மாதிரி ஓட்ட தெரியாதா, நான் முன்னாடி சொல்கிறாங்க அப்படின்னு. ஆனால் இப்போ தான் எனக்கு தெரிஞ்சது அது ஒரு அல்லு இல்லை, அது நம்மளோட பிரச்சனை தான் அது. ஓகே வண்டி ரெடி ஆகிட்டோம். வண்டி வெளியே இறக்கட்டும், அப்புறமேட்டா நான் கண்டினியூ பண்ணுறேன். பை கைஸ். அவ்வளோதான், வண்டியை ஓட்டி பார்த்தாங்க இங்கே இருக்க டெக்னீஷியனு. ஓட்டி பார்த்துட்டு ப்ரோ எந்த குறையுமே இல்லை ப்ரோ, வண்டி சூப்பராக இருக்குது ப்ரோ, தெளிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி. அப்புறம் என் வண்டின்னு சொல்ல அவங்க சொன்னதான் சொன்னேன். அப்புறம் என் வேறு கண்ணு போட்டான், ப்ரோ அழகாக இருக்குது ப்ரோ, வண்டி புதுசாக இருக்குது ப்ரோன்னு. அவர் வந்து 2 நாள் மட்டும் கொஞ்சம் இந்த இதெல்லாம், ஏன்னா இது ஒரு தேவையில்லாத செலவு கைஸ். எனக்கு இதோட ப்ராப்ளம் என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள். என்ன ஆச்சுன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா நவுந்துருது இந்த காடு. அது நவுந்ததுனால, இது வெளியே வந்ததுனால அந்த இடத்துல கல் பட்டு, அந்த இது குத்தியா இல்லை கல் பட்டியான்னு தெரியல, அது டேமேஜ் ஆகிருக்கு. அதை டம்மி பண்ணி கொடுத்துட்டாரு. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை கைஸ், சால்வ்டு. இப்போ எவ்வளோ பில் வருதுன்னு நான் சொல்கிறேன். இந்த ஃபோர்க்கு கோன் செட்டு எல்லாமே நல்லாயிருக்கு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்றாரு. பிரேக் பேர் ஒன்று 30% இருக்குது. பேக் பிரேக் பேர் புதுசு, அப்படியே ஓட்டலாம் வரும்ன்ட்டு, ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை அப்படின்ட்டாரு. ஸோ ஒரு 2 நாள் மட்டும் பொறுமையாக ஓட்டிங்க ப்ரோ, ஏன்னா 2 நாள் மட்டும் கொஞ்சம் ஹீட் அடிக்கும் ப்ரோ, ஏன்னா வந்து ரேடியேட்டரில் இப்போ தான் மாற்றிருக்கோம் அப்படின்னாரு. ஸோ அது மட்டும் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்க வேண்டியதான். அவ்வளோதான் கைஸ், வேறு ஒன்றுமே. அப்புறம் ஆயில் இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இன்ஜின் ஆயில் லெவல். கொஞ்சம் வண்டி சைட்டாக பிடிங்க. இப்படி பிடி, அப்படியே பிடிச்சோம், அப்படியே பிடி. சாய் என் பக்கம் சாய். காலைல டாப்அப் பண்ணி பார்த்துக்கலாம், காலைல அளவு பார்த்துக்கலாம் வச்சுரு. ஓகே கைஸ், இன்ஜின் ஆயிலும் வந்து பார்த்திங்கன்னா மோட்டல் தான் ஊற்றிருக்கேன் நான். சூப்பராக இருக்கும், நாங்கள் அந்த ஆயிலே போகிறோம் நாங்கள். அப்புறம் என்கிட்ட ரோன் ஒரு ஆயில் இருக்குது, அதுவும் நல்லாயிருக்கும் போல். அப்புறம் இது கேட்டிருக்கேன், இது வந்து ஒரு நாள் கழட்டி கொடுங்க ப்ரோ, உங்களுக்கு இது பண்ணி கொடுக்குறேன்ட்டாங்க. சாண்டு பிளாஸ்டிங். இது இப்போ அது எங்கே அதெல்லாம் கழட்டி அடிச்சிக்கலாம். இது மட்டும் தான்டா, இதை மட்டும் கைஸ், இது மட்டும் கழட்டி அடிச்சிக்கலாம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை வண்டியில் வேலை. அவ்வளோதான் கைஸ், வண்டி வரட்டும், 800 நோட்டு கிளம்பிடலாம். பேமெண்ட் பண்ணிட்டு அது சின்னது, அது விட்டுரு பார்த்துக்கலாம். வருது பாருங்கள் 800. சவுண்டை போடுறோம், எங்கே கேட்குது போடுறோம். என் வண்டி வரும்போது இந்தளவு இல்லை கைஸ், ஆனால் இந்த 800 கத்துது, ஊரை கூட்டுது பாருங்களா. ஐயோ சாமியாருடா, சவுண்டு நல்லாயிருக்கு. பயங்கரமாக இருக்குது. அப்படியே கிளம்ப வேண்டியதான் கைஸ், வேறு ஒன்றும் எங்கள் வேலை இல்லை. அவ்வளோதான். வந்ததும் இந்த சைலன்சர் கூட கொஞ்சம் இது பண்ணுண்டா, பஃபிங் பண்ணுண்டா, நல்லாயிருக்கும்டா பண்ணா. ஆனால் எந்தில் தெரியாது, உந்தில் தெரியுது. எந்தில் கொஞ்சம் அந்த கைஸ் என் வண்டி நானா நான் ஏஜியில் வாங்க மாட்டேன்டா. ஷோயிலாம் கிடையாது, நான் எதனா எம்டி வாங்கிப்பேன், எனக்கு அது போகிறேன்டா. நம்ம அவ்வளோ காசு வசதி கிடையாதுடா.
உண்மை வச்சிருக்கப்போ வசதி இல்லை, எதனா சொல்லிவிடுவேன் அசிங்கமா. யூடியூப்ல வேற பணம் வருதுன்னு பேசி ஆமாம், பச்சை பேசிடுவேன். $10 வந்துக்குது. மாதம் ₹1,00,000 வருதா, ஆமாம், கம்முன்னு இருடா, ஏன்டா வெறுப்பேத்துற. எப்படி சம்பாதிக்கலாம். ஏன்னா என்கிட்ட வந்து ஏஜிபிலாம் இல்லை கைஸ், என்கிட்ட வந்து நார்மல் ஹெல்மெட் தான் இருக்குது. வழி விட்டுருங்க, போட்டு தள்ளுவார்னு நினைக்கிறேன். இது அவர் கூட ஏஜிபி தான் வச்சுருக்காரு. ப்ரோ தேருமா அப்படின்னு சொல்லுங்களா? கிளட்ச் பிளேட்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிருக்காங்க இது ஆமாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ரெசிப்ட் ஏதாவது கொடுத்துருந்தாங்களா அதுக்கு? புரியுதா? ஏதாவது ரெசிப்ட் மாதிரி ஏதாவது கொடுத்தாங்களா அதுக்கு? ஷோரூமோட பில் இது இருக்குது ப்ரோ, வீட்டில் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பிரேக் ஃபஸ்ட்டு பார்க்கணும். பிரேக்கு சுத்தமாக பிரேக் இல்லை. நான் வரும்போதே அதான் சொல்லியிருந்தேன், பொறுமையாக ஓட்டுன்னு. ஓகே, வண்டியில் சுத்தமாக பிரேக் இல்லை. ஸோ ஹேண்டில் பார் வந்து லைட்டாக இப்படி இருக்க மாதிரி இருக்குது, அந்த 4 சைடு மேலே. கோன் சைடு ஃபோர்க்கெலாம் ஆயில் அடிச்சிச்சு, அதெல்லாம் பண்ணோம். இன்ஜின் வைஸ் வந்து நல்லா இருக்குது, இன்ஜின் நல்லா இருக்குது. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஆயில் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க எப்படி கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு தெரியாது. நல்லா இருக்குன்னு சொல்லாத. நல்லா இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. கொஞ்சம் டைட்டாக இருக்குது. கலர் இருக்கா ஆயில் கலரு? சாய்டா வண்டி சைடா மாற்றிடுறாம்மா, மாற்றிடு, அவ்வளோதான். அது ஒரு 5000 வரும், மாற்றிடு. ஆயில் சேஞ்ச் பண்ணுறேங்க, கூலண்ட்டுமே சேஞ்ச் பண்ணிடுங்க. ஓகேங்களா? கூலண்ட்டுமே கொஞ்சம் ஹீட்டராக இருக்காங்க. கூலண்ட் சேஞ்ச் பண்ணுறேன், நல்ல ஒரு எக்ஸாஸ்ட் போட்டுருங்க. ஏன்னா இது எக்ஸாஸ்ட் வந்து எப்படின்னா பரபரன்னு இருக்குது, அதுக்கேற்ற டியூன் மாதிரி இல்லை வண்டியில். அதனால் எக்ஸாஸ்ட் கம்பல்சரி சேஞ்ச் பண்ணுறேன். இந்த பென் பைப்போட செக் ஓகேங்களா? ஓகே. பிரேக் பேட்ஸ் செக் பண்ணிக்கோம், ப்ளஸ் பிரேக் எல்லாமே செக் பண்ணிக்கோம். லிவர்ஸ்லேருந்து ப்ரோ டயர் விட்டிங்களே, இதெல்லாம் ட்ராக் டயர் தானே இதெல்லாம்? இது உங்களுக்கு ட்ராக் டயர் வராது. எப்படின்னா உங்களுக்கு மிக்சிலேனா இந்த எப்படின்னா ரோட் கிரிப்புக்கு வந்து அந்த அதுவும் போயிடுச்சுல்ல? ஆமாம், சென்டரில் வந்து போயிடுச்சு, அவ்வளோதான், காலி. ஸ்ட்ரைட்டாக தான் போதே தவிர உங்களுக்கு பெண்டெலாம் போடும்போது வண்டி நிமித்தி விட்டுரும். டயர்ஸ் கம்பல்சரி 2 டயருமே மாற்றணும். 2 டயருமே ஆமாம், ஒரு $25 வருமா டயருங்களா மொத்தமாக வண்டிக்கு? உங்களுக்கு வந்து என்ன ப்ரைஸ்? இல்லை ப்ரோ, நான் சொல்கிறது வண்டிக்கு ஒரு ட்ராக் டயர் போட்டு இந்த செட்டிங்லாம் பண்ணி $25 வரும் முடிச்சுட்டு. ஏன்னா வண்டி வந்து இப்போ அவுட்ராக கம்ப்ளைண்ட் தான் பார்க்குறோம். நம்ம செக் பண்ண நான் வந்து ரன்னிங்க்கு கேட்குறேன். ஓரளவு இப்போ இந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு $25 பண்ணிடலாம். ஏன்னா 2 ட்ராக் டயர்ரா, நான் சொன்னது தான். 4 ஆயில் சீலு, 2 பிரேக் பேடு, மஸ்ட் நீ இன்ஜின் ஆயில் ஒரு சர்வீஸு. கிளட்ச் வந்து டைட்டராக இருக்குது. ஸோ கேபிள்ஸ் க்ளீன் பண்ணிக்கலாம். பட் ஆனால் என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிமூவ் பண்ணி பார்த்துட்டா நமக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். ஸோ கிளட்சுமே நம்ம கிளியராக செக் பண்ணிக்கலாம். ஸோ கீர் பெடல்ஸ்லாம் கொஞ்சம் ரஸ்ட்டாக மாதிரி இருக்கும், அந்த லூப்ரிகேஷன் எல்லாம். ஸோ அதனால் ரொம்ப டைட்டாக இருக்குது, செயின் நாய்ஸ் கேட்குது. ஸோ நிறையா ஒர்க் இருக்குது. கொஞ்சம் ஒரு ஜென்ரல் அதான் ஒரு கம்ப்ளீட் சர்வீஸ் மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா பக்காவாக பண்ணிடலாம். இன்ஜின் வைஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது, இன்ஜின் நல்லா இருக்குது. அவுட்ரு நீ அழகுடி. என் வண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு கைஸ். இப்போலாம் நான் இது மேலே ரொம்ப லவ் ஆகிட்டேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வாட்டர் வாஷும் பண்ணி கொடுத்தாரு, ஃப்ரீ வாட்டர் வாஷ். இங்கே வந்தீங்கன்னா நான் இந்த கடையை பற்றி சொல்கிறேன் கைஸ், இது போகும்போது சொல்கிறேன் இது என்ன கதைன்னு. எல்லாருக்கும் தெரியும் இந்த கதை, சரி ப்ரோ கடை. இது நான் இவரை பற்றி சொல்கிறேன், எனக்கு எப்படி ஒரு லைனில் வந்தாப்பலன்றதை. இருங்க பேமெண்ட்